Erosional landforms of wind. காற்றின் அரித்தல் நிலத்தோற்றங்கள். Deflation hollows. ஊதுபள்ளம். When deflation causes a shallow depression by persistent movements of wind, they are called as deflation hollows. ஊதுபள்ளங்கள் என்பவை காற்றின் தொடர்ச்சியான நகர்வினால் ஏற்படும் குறுகிய பள்ளங்களே ஆகும். இவை ஊது பள்ளங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஊது பள்ளம்னா எப்படி இருக்குன்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ஒரு 2 அடி 3 அடிக்கு குறுகிய பள்ளம் மாதிரி இருக்கும். அதில் தண்ணி இருக்குது. இதைத்தான் நம்ம ஊது பள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்து மஷ்ரூம் ராக். A mushroom rock, also called rock pedestal or a pedestal rock, is naturally occurring rock whose shape, its name implies, resembles a mushroom. காளான்பாறை என்பது பீடப்பாறை அல்லது பாறை பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் பெயர் காளானை வெளிப்படுத்துகிறது. காளான் போன்று தோற்றமளிக்கிறது. என்ன இருக்குல்ல, பார்க்குறதுக்கு காளான் ஷேப்பில் இருக்குல்ல, இதைத்தான் நம்ம காளான் பாறை அல்லது மஷ்ரூம் ராக் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி உருவாகுதுங்கிறத பார்ப்போம். In deserts, a greater amount of sand and rock particles are transported close to the ground by the winds, which cause more erosion in the lower part of the rock than the top. பாலைவனங்களில் மிகப்பெரிய மணல் மற்றும் பாறை துகள்கள் பூமிக்கு காற்றினால் கடத்தப்படுகிறது. காற்று அரித்தலை கீழ்ப்பகுதியில் அதிகமாக ஏற்படுத்துகிறது. மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியில் அதிகமாக ஏற்படுத்துகிறது. இன்னும் இந்த சைடில் இதெல்லாம் மண் அரிச்சிட்டு போயிடுது. இந்த மேல் பகுதி மட்டும் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. These result in the formation of rock pillars shaped like a mushroom with narrow pillars with broad top surfaces. இதன் விளைவாக பாறை தூண்கள் காளான் போன்று குறுகிய தூணாக மற்றும் அகன்ற மேல் பரப்புடன் உருவாகின்றன. அடுத்து ஏர் ராங்குகள் என்பவை ஒழுங்கற்ற பாறை அடுக்குகளாக 1 முதல் 10 மீட்டர் உயரம் வரை காற்றுக்கு இணையாக காணப்படுகின்றன. They are caused by differential erosion. அவை வெவ்வேறுபட்ட அரித்தலினால் தோன்றுகின்றன. When the sand-laden wind corrodes zones of softer or weaker rock between harder vertical ridges from old lake sediment or soft, consolidated rock and bedrock surfaces are eroded into alternating ridges and furrows. மணலினால் காற்று கரடுமுரடான மிருதுவான வலுவற்ற பாறை செங்குத்து அடுக்குகளுக்கு இடையில் ஏரிகளின் படிவுகளால் மிருதுவான பாறை மற்றும் பாறை படுக்கைகள் அரித்து மலை முகடுகள் மற்றும் பள்ளங்களாக காணப்படுவதே ஏர்டாங் எனப்படும். லார்ஜ் ஸ்கேல் ஏர்டாங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் எகிப்த் நியர் கோமோம்போ நார்த் ஆஃப் லேக் அஸ்வான். மிகப்பெரிய ஏர்டாங்குகள் எகிப்தில் அஸ்வான் ஏரியின் வடக்கே கோமோம்போ என்ற இடத்தில் காணப்படுகின்றன. இப்போ ஏர்டாங்னா எப்படி இருக்குன்னு கூகுளில் பார்ப்போம். என்ன இருக்குல்ல, இதுதான் ஏர்டாங். இந்த பிக்சர் தான் ஏர்டாங். அகடுகளாக காணப்படும். மேடும் பள்ளமும் காணப்படும். ஹைட் 1 to 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அடுத்து ஏர்டாங்குக்கு அடுத்து ஜூகன் is a landscape of alternate horizontal ridges and furrows made by the action of wind depression. It may be as high as 30 meter height. ஜூகன் என்பவை கிடைமட்டமான அடுக்கு முகடு மற்றும் பள்ளங்களாக காற்றின் சிராய்த்தல் செயலினால் உருவானவை ஆகும். இவை 30 மீட்டர் உயரம் வரை காணப்படும்.
அவ்வளோதான். இந்த 5 மார்க் முடிச்சு 5 மார்க் 5 நிமிஷம்.